வணக்கம் விவசாய நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த ஒரு காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேங்காயோட விலை வீழ்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன, வரும் நாட்களில் தேங்காய் விலையாக இருந்தாலும் சரி, இது கொப்பரை விலையாக இருந்தாலும் சரி, இல்லை தேங்காய் சார்ந்த மற்ற பொருட்களோட விலையாக இருந்தாலும் சரி, வரும் நாட்களில் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா, இல்லை மேலும் விலை சரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக அந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற விலை ஏற்றம் இறக்கமான தகவல்கள்லாம் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ வந்து இன்றைக்கி வந்து கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னென்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் கொப்பரை காங்கேயம் ஃபஸ்ட் கிளாஸ் கொப்பரை எவ்வளோக்கு போகுது விலைன்னு சொல்லி பார்த்தோம்னா, 149 ரூபாய்க்கு ஒரு கிலோ போகுது. இதோட விலையிலையும் 2 ரூபா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நார்மல் கொப்பரைங்கிறது 146 ரூபாய்க்கு போகுது. இதோட விலையிலையும் 2 ரூபா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து காங்கேயம் எடிபிள் கொப்பரை வந்து எவ்வளோக்கு போகுது மீடியம்னு சொல்லி பார்த்தோம்னா 168 ரூபாய்க்கும், சின்னது வந்து எவ்வளோக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 170 ரூபாய்க்கும் போகுது. அதே மாதிரி உரிச்ச பச்சை தேங்காயோட விலை ஒரு டன்னோட விலைங்கிறது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 43,500 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது. இதோட விலையிலையும் டன்னுக்கு 3,500 ரூபா வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி உரித்த கருப்பு தேங்காய் டன்னு வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 47,500 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதோட விலையிலையும் டன்னுக்கு 5,500 ரூபா விலைங்கிறது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைய தேங்காய் தொட்டியோட விலைன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு டன் வந்து 31,000க்கு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்றைய தேங்காய் விலைன்னு சொல்லி பார்த்தோம்னா நார்மலாக 19 ரூபாயிலேருந்து 22 ரூபா 50 காசுகள் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து பச்சை மட்டை உரிச்ச பச்சை மட்டை வந்து 1000 பீஸ் வந்து 3000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதோட விலையில் வந்து ஒரு 300 ரூபா ஏற்றம் இருக்குது. அதே மாதிரி வந்து தேங்காயை வந்து கருப்பு மட்டை உரிச்ச கருப்பு மட்டை 1000 பீஸ் எவ்வளோக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தா 2,800 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இதோட விலையிலையும் ஒரு 300 ரூபா ஏற்றம் இருக்குது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெயோட விலையிலன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோ 3,300 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்குது. இதோட விலையிலையும் ஒரு 75 ரூபா குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தேங்காய் புண்ணாக்கு எவ்வளோக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கிலோ 36 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதேமாதிரி இன்றைக்கி இளநீ எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இன்றைக்கி மார்க்கெட்லன்னு சொல்லி பார்த்தோம்னா 48 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இளநியோட மூமெண்ட்டுங்கிறது வெயில் தேக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா போய்கிட்டுருக்கு. இப்போ இதுதான் மார்க்கெட் ரேட்டு. அதே மாதிரி ஏன் இந்த விலை வந்து சடனாக இந்த கொப்பரை தேங்காயாக இருந்தாலும் சரி, இல்லை தேங்காய் சார்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, ஏன் இந்த விலை வந்து ஏன் திடீர்னு சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது முக்கிய காரணங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா பம்பர் ஹார்வெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பம்பர் ஹார்வெஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறோம்னு சொல்லி கேட்டோம்னா, இப்போ கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 மாநிலத்தில் இருந்தே ஒரே நேரத்துக்கு மார்க்கெட்டுக்கு வந்து அதிகப்படியான தேங்காய்கள் வர்றதுனாலேயே டிமாண்டை விட அதிகமான காய் வரதுனாலே மார்க்கெட்டில் வந்து விலை குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமான நிலைமையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லணும்னு பார்த்தோம்னா கடந்த 30 வருஷத்தில் 3வது தடையாக ஒரே டைமில் எல்லா இடத்துலேருந்து காய் வருது. அதனாலேயே விலை குறையிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்குது. 2வது முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பாமாயிலோட விலை வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்தோனேஷியா, மலேசியாவிலேருந்து சீப்பான பாமாயில் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனாலேயே வந்து தேங்காய் எண்ணெயோட உபயோகப்படுத்துறதுல வந்து 30 to 40% வந்து நம்மளுக்கு குறைஞ்சிருக்கு. இந்த 30 to 40% குறையிறதுனாலேயே இந்த கொப்பரையோட ஸ்டாக்கேஜுங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ தேங்காய் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணாதனால பாமாயில் ரேட் குறையுது. பாமாயில் அதிகமாக பயன்படுத்துறதுனால இந்த தேங்காயோட விலை ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாமையே இருக்குது மார்க்கெட்டில். அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா இப்போ கேரளாவில் வந்து மட்டுமே ஒரு மாதத்துக்கு 3.5 லட்சம் டன்னு பாமாயில் வந்து இப்போ அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் அதிக அளவுக்கான தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. இப்போ பாமாயிலோட விலை குறையிறதுனால ஒரு மாதத்துலேயே 3.5 லட்சம் டன் பாமாயில் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெயோட பயன்பாடுங்கிறது குறைஞ்சிருக்குன்னு பார்த்துங்க. இதனாலேயே முக்கியமாக தேங்காயோட விலைங்கிறது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உலக சந்தையில் வந்து பிலிப்பைன்ஸ் தான் வந்து எண்ணெய் உற்பத்தியில் வந்து 1.6 மில்லியன் டன்னு வந்து தொட்டிருக்கு. அதனாலேயே வந்து எண்ணெய் உற்பத்தியில் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா தான் வந்து அதிக அளவிலான எண்ணெய் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து அதிக அளவிலான எண்ணெய் அது இல்லாமல் பிலிப்பைன்ஸ் மட்டுமே தான் இப்போ தேங்காய் எண்ணெய் உற்பத்தியில் வந்து 45% வந்து இப்போ பெரிய மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா வந்து 7.5% மட்டும் தான் வச்சுருக்காங்க. இப்போ அந்த மார்க்கெட்லேயே தேங்காய் எண்ணெய் விலைங்கிறது ரொம்ப சரிவாக இருக்கிறதுனால இந்தியன் மார்க்கெட்டில் விலைங்கிறது உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக அளவுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காயை பதப்படுத்தி வைக்கிறதுக்கான குடோன் வந்து அந்த அளவுக்கு சரியான அளவுக்கு இல்லை. வெறும் ஒரு 10% மட்டும்தான் இருக்குது. மீதி உள்ள 90% எந்த இடத்துலையும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் தேங்காயை நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியறதில்ல. இதுவே முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ தேங்காயோட விலை முக்கியமாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மரத்துலேயும் காப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே காப்புங்கிறது நல்லா இருக்குது. போன சீசனில் கூட இந்த சீசனில் வந்து நல்ல காப்பு இருக்குது. அதனால் எல்லா இடத்துலையுமே காயும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால மார்க்கெட்டுக்கு அதிகமாக வருது. டிமாண்ட் கம்மியாக இருக்குது, காய்கள் அதிகமாக வர்றப்போ கண்டிப்பாக விலைங்கிறது உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேலும் வந்து ஏன் இந்த விலை வந்து குறைஞ்சிருக்கு, மேலும் விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ அடுத்ததாக வந்து
சரி விலை உயர்றதுக்கு என்ன சாதகம் இருக்குது, இல்லை விலை குறையிறதுக்கு என்ன பாதகம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஃபஸ்ட்டு வந்து விலை ஏறுறதுக்கு என்ன இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போதைக்கு ஒரு 3, 4 மாதத்துக்கு விலைங்கிறது தேங்காய் விலைங்கிறது கண்டிப்பாக உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிகப்படியான வரத்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக தேங்காயோட விலைங்கிறது 3, 4 மாதத்துக்கு ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்படி விலை ஏறுனா இந்த ஜூலை மாதம், இந்த விநாயகர் சதுர்த்தி, ஆகஸ்ட்டு, ஓணம், செப்டம்பர் அந்த மாதிரி மாதத்துல வேணால் தேங்காயோட விலைங்கிறது கொஞ்சம் உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இப்போ அடுத்தபடியாக வந்து இப்போ வச்சுருக்க பாளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கான குறும்பைகளும் பாளைகளும் இல்லை. தேங்காயோட உற்பத்தி அடுத்த 3, 4 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அந்த சமயத்தில் விலை கொஞ்சம் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி, இல்லை இளநீராக இருந்தாலும் சரி, அதோட எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா யூரோப்பு, யுஎஸ்ஏ கூடலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. விலை வர்றதுக்கான இதுவும் ஒரு சாதகமான விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக டிமாண்டுங்கிறது இப்போதைக்கு வந்து விலை வந்து உடனே சடனாக வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு விலை கண்டிப்பாக உயராது. ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ பிலிப்பைன்ஸு இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே அதிகமாக இருக்கிறதுனால, அவங்களோட ஸ்டாக்கேஜ் அதிகமாக இருக்கிறதுனால, நம்ம கிட்டங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன் திடீர்னு அந்த நம்மக்கிட்ட ஒரு கொப்பரெல்லாம் ₹230 போச்சுன்னா, திடீர்னு அங்கே வந்து பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட அவங்களோட உற்பத்தி அளவுங்கிறது குறைஞ்சதுனால மட்டுமே இந்தியாவை நோக்கி எல்லோரும் படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் வந்து கொப்பரையோட ரேட்டுங்கிறது அதிகமாச்சு. இப்போ அதிக அளவிலான இந்த பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் வந்து அங்கேயே இப்போ உற்பத்தி வந்து அதிக அளவில் வர ஆரம்பித்ததுனால கண்டிப்பாக தேங்காயோட விலைங்கிறது உயரத்துக்கு உண்டான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. இப்போ அதனாலேயே வந்து நிறையா வந்து விஷயங்கள் இப்போல்லாம் மாறிட்டு வருது. அதனால் அதே மாதிரி விலை வந்து இப்போதைக்கு சடனாக உயராததுக்கு முக்கிய காரணம்னு சொல்லிமா பாமாயிலோட விலைங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் பாமாயிலோட உற்பத்தி அதிகமாகிட்டு இருக்கிறதுனால அதிக அளவிலான பாமாயிலே விரும்புகிறாங்க மக்கள். அதனால் தேங்காய் எண்ணெயோட விலைங்கிறது உயரத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு இதுதான் மார்க்கெட் நிலவரம். வருங்காலத்துலேயும் தேங்காய் வந்து ஒரு 3, 4 மாதத்துக்கு கொப்பரையாக இருந்தாலும் சரி, இல்லை தேங்காயாக இருந்தாலும் சரி, விலை வந்து உயர்றதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது 100% கிடையாது. யாராவது இல்லை தேங்காய் விலை ஏறும், கொப்பரை விலை ஏறும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த சமயத்தில் கொப்பரை வச்சுருக்கீங்கன்னா போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 4, 5 மாதம் ஸ்டாக்கு உங்களால் வைக்க முடியும்னா வைங்க. அப்போ இப்போ வைக்கிறத விட ஒரு ₹10, ₹15 கூட வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பழையபடி ₹200, ₹230 கொப்பரையோட விலை ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புலாம் மார்க்கெட்டில் இப்போதைக்கு கிடையவே கிடையாது. இன்னும் 3, 4 மாதம் போச்சுன்னா ஒரு செப்டம்பர், அக்டோபர் மாதம் வாக்கில் வேணால் ஒரு கொப்பரை ஒரு 170, 180 அதுதான் அதிகபட்ச விலையாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பழையபடி ₹200 தொடாது. திருப்பி அந்த மாதிரி தொடணும்னா திருப்பி பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி நாட்டுகளில் வந்து அவங்களுடைய தேங்காய் உற்பத்தி பாதிப்படைஞ்சால் மட்டுமே தான் திருப்பி அந்த சமயத்துக்கு தான் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்துக்கு வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இந்தியாவை நோக்கி படையெடுப்பாங்க. இங்கே இருக்க தேங்காய் பொருட்கள்லாம் அதிக அளவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போதைக்கு பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா நாடுகள்லேயே அதிக அளவான தேங்காய் உற்பத்தி அதிகமாகிருச்சு. அதனால் கண்டிப்பாக விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% கிடையாது. இல்லை நீங்கள் இப்போதைக்கு கொப்பரை பண்ணுறீங்கன்னா, இப்போதைக்கு என்ன ரேட்டுக்கு என்ன போகுதோ அந்தளவுக்கு மூவ்மெண்ட் பண்ணி விட்ருங்க. அதிக அளவிலான வந்து எக்ஸ்போர்ட்டுக்கும் இப்போதைக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போதைக்கு இதான் நிலவரம். இன்னும் 3, 4 மாதத்துக்கு விலை குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கே தவிர, கண்டிப்பாக விலை வந்து அதிக அளவில் கண்டிப்பாக உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% கிடையாது. விலை உயரணும்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 3, 4 மாதம் செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் வேணால் விலை ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேங்காய் ஒரு ₹10 ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு ₹5, ₹20 அந்த அளவுக்கு ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடிங்கிறது விலை உயர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 100% கிடையாது. இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து இதுதான் நிலவரம். இது போன்ற விலை ஏற்ற இறக்கமான வீடியோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேளாண் வழிகாட்டி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பயிரோட ஏற்ற விளக்கம் தெரியணுமா, இல்லை தேங்காயை பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு உடனடியாக பதிலளிக்கப்படும் உங்களோட கேள்விகள், சந்தேகங்களுக்கு. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வேளாண் வழிகாட்டி. வெற்றி நிச்சயம். நன்றி.